நாம இன்னைக்கு பார்க்க போறது 6 வகையான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் தான் பார்க்க போறோம். எல்லாமே சிம்பிளாவும் ஹெல்தியாவும் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப பஞ்சு போல சாஃப்டா இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா, ராகி தட்டை இட்லி இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு பெர்ஃபெக்ட்டான தக்காளி சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது அப்படியே வாயில கரையிற மாதிரி இருக்கிற ரவா பொங்கல். அதுக்கு ஒரு சிம்பிளான தேங்காய் சட்னி தான் பார்க்க போகிறோம். இது காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதுக்கப்புறமா மொறுன்னு பூரி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு மசாலா பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ஹோட்டல் ஸ்டைலில் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மசாலா தான் தேவைப்படும். இதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப பஞ்சு போல் அவல் இட்லியும் அதுக்கு ஒரு தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆனாலுமே கெட்டு போகாது. இதுக்கப்புறமா கோதுமை மாவு வச்சு இன்ஸ்டண்ட்டான ஒரு பணியாரம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. வெயிட் லாஸ் அப்படின்னு வரும்போது இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். செய்யறதுக்கு 5 நிமிஷம் தான் தேவைப்படும். பணியாரம் கல் இருந்தால் கூட போதும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் ஊத்தப்பம் மாதிரி கூட பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா சிம்பிளான குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு எல்லாமே முதல்ல நம்ம ராகி தட்டை இட்லி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஹெல்த்தியாக ராகி தட்டை இட்லி அதுக்கப்புறம் தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராகி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நார்மலாக ராகி இட்லி செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருந்தால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நம்ம வீக்லி 2 டைம்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது கூட. அதுவும் குளிர்காலத்தில் ராகி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு ராகி 1 கப் எடுத்துக்கலாம். 1/4 கப் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி. ராகி பார்த்தீங்க அப்படின்னா க்ளூட்டன் ஃப்ரீ. நீங்கள் அதனால் ஜவ்வரிசி சேர்க்கும்போது என்ன ஆகுனா நல்ல அந்த ஸ்பாஞ்சினஸ் கிடைக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பிடிக்கலைன்னா நீங்கள் அவல் போட்டுக்கலாம். அவல் நம்ம 1/2 கப் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். நான் எல்லாமே ஒன்றா போட்டு ஊற வச்சுட்டேன். நீங்கள் தனித்தனியாக கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ 8 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியை வடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ போட்டுட்டு நல்ல ஃப்ளஃபியான பேட்டர் மாதிரி கொண்டு வரணும். அதாவது பேட்டர் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் தட்டை இட்லிக்கு. இதில் உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் நம்ம இதை புளிக்க வைக்கணும். இதில் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா ஈனோ, ஈஸ்ட் எதுவுமே சேர்க்க மாட்டோம். நேச்சுரலாக அப்படியே ஃபர்மெண்ட் ஆகி வரும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராகி நல்லா பொங்கி வந்துருச்சு. உங்களுக்கு அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் தெரியும். வெயில் காலம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 மணி நேரத்தில் பொங்கி வந்துடும் நல்லாவே. இது ரொம்ப நீங்கள் மிக்ஸ் பண்ண வேணாம், ஜென்டலாக மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும். இதை நம்ம தட்டை இட்லி பிளேட்டில் ஊற்றிடலாம். அதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் தடவிக்கலாம். நல்லெண்ணெய் இட்லிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வாழையில போட்டுக்கலாம். வாழையில போட்டு அது மேலே நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா ஈஸியாக டிமோல்ட் பண்ண வந்துடும். ஸோ இது தட்டை இட்லி பிளேட்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட சின்ன சின்ன பிளேட் இருக்குது நம்மகிட்ட வீட்லேயே. அதுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாவு ஊற்றிட்டு நார்மலாக ஒரு கடாயில் கீழே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை கொதிக்க வச்சு அதை வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் தான் இதுக்கு டைம். இது மாதிரி ஸ்டாண்ட் இருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சிம்பிளான மெத்தடில் கூட பண்ணலாம். இதில் நார்மல் இட்லியும் வரும். அது மட்டும் இல்லாமல் தோசை, ஊத்தப்பம், பணியாரம் எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் ஒரு 20 நிமிஷம் வைக்க போகிறேன். பெரிய இட்லி பாத்திரத்தில் மீடியம் ஃப்ளேமில் நம்ம வைக்கணும். மீடியம் டு ஹையில் இருந்தாலும் ஓகே. இப்போ அதுக்கிடையில் நம்ம சட்னி பண்ணணும். அதுக்கு பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், தேங்காய், அதுக்கப்புறம் வரமிளகாய், கொத்தமல்லி, ஜீரகம், புளி, அதுக்கப்புறம் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு முதல்ல நல்லா வதக்குங்க. இப்படி வதக்குனா மட்டும்தான் நமக்கு 2 நாள் வரைக்குமே சட்னி கெட்டு போகாது.
இதில் புதினா போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோட் சைடாக இருக்கட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும், இந்த மெத்தடில் தான் வந்து தக்காளி சட்னி பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி போட்டுக்கலாம். இது சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம வதக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு இப்படி வந்து டைம் இல்லை அப்படின்னா இது எல்லாமே அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் தாளிக்கலாம். புளி வந்து நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு 3 days வச்சுருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி போடணும். இந்த புளி போட்டதுனாலே உங்களுக்கு 2 நாள் கெட்டு போகாது. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இதுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, இதுலேயே வதங்கிடும். இப்போ ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டுட்டு நல்லா திக்காக அரைச்சிக்கலாம். தக்காளி சட்னியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் அரைக்கலாம். தண்ணி மாதிரி அரைச்சும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா திக்காக பண்ணலாம், கரகரப்பாக பண்ணலாம். இப்படி பண்ணிவிட்டு கரகரப்பாக அரைச்சிங்க அப்படின்னா அது வந்து ரைஸுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் ஓரளவுக்கு கரகரப்பாக அரைச்சிருக்கேன். ஸோ அதை வச்சுட்டு 20 நிமிஷம் ஆயிடுச்சு, நமக்கு பார்க்கல அப்படின்னு சொல்லிவிட்டு இது எடுத்து ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டீமோல் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து நீங்கள் வெங்காயம், அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், கேரட் எல்லாம் போட்டு தாளிச்சும் நீங்கள் போட்டு பண்ணலாம். அது வந்து தாளிச்ச இட்லி மாதிரி ஆகிடும். அதே வந்து நீங்கள் இந்த மாவில் கலந்து தாளிச்சதை நீங்கள் வந்து ஒரு சின்ன தோசை மாதிரி கூட ஊற்றலாம். அது வந்து தாளிச்ச தோசை, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிச்ச தோசை கோதுமை தோசையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குங்குநாடு கிராமத்தில் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முழு ராகிலையும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ராகி மாவு வச்சு கூட பண்ணலாம். கூடி சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி எல்லாமே பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். ராகிக்கு வந்து தக்காளி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லலாம். இது வந்து வெயிட் லாஸ்க்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கால்சியம், அயன் வந்து 2மே அதிகமாக இருக்குது. குழந்தைகளுக்கு வந்து போன் ஸ்ட்ரென்த் வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் இது மாதிரி ராகி இட்லி, தட்டை இட்லி, ராகி ஊத்தாப்பம் அது மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இந்த ஒரு மாவு வச்சு நீங்கள் வந்து பணியாரத்துலேருந்து ஆரம்பித்து ரோஸ்ட் வரைக்கும் நீங்கள் செய்யலாம். ஊத்தாப்பம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது நல்லா சிம்பிளான பூரி, அப்புறம் பூரி மசாலா. ஹோட்டல் ஸ்டைல் எப்படி பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம பூரி வந்து பண்ணிடலாம். இந்த பூரி செய்கிறதுக்கு மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா டைட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பர்ஃபெக்டான பூரி மசாலாவும் பிகினர்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல ஒரு 6 உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு இப்படி 2 கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நான் ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு ஒரு 3 விசில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வெந்துடும். ஸோ இந்த பூரி மசாலா செய்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா மாவு பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம பண்ணிடலாம் அவ்வளோ சீக்கிரமாக. இப்போது பூரிக்கு 1 கப் கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா, அதுக்கப்புறம் ரவை, ஆயில் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் சொல்கிறது வந்து என்னென்னா 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் ரவை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு டைட்டான டோ மாதிரி கொண்டு வரணும். மாவு நல்ல டைட்டாக இருக்கணும். நீங்கள் சப்பாத்திக்கு மாதிரி பசைஞ்சிங்க அப்படின்னா அது உப்பலாக வராது, ரொம்ப சொத சொதன்னு ஆகிடும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை மூடி ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இதுக்கிடையில் நமக்கு வந்து உருளைக்கிழங்கு வெந்திருக்கும். நம்ம எடுத்துகிட்டு தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க. அதுக்கப்புறம் தோலை வந்து நம்ம எப்போ போல் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தோல் எடுக்கிறது மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இதுலேயே கேரட் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர், கேரட் எல்லாம் கூட போட்டு நீங்கள் மசாலா பண்ணலாம். இப்போ தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபைனாலாம் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்படி பண்ணிட்டிங்கனாவே போதும். இதுக்கு தனியாக எடுத்து வச்சு நம்ம கட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு மசாலாவுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் ஜீரகம் இதை போட்டு நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இதிலே கூட நீங்கள் முந்திரி கொஞ்சம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை நான் வந்து 2 வெங்காயம் போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு 2 சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன்.
ஸோ நல்லா வந்து நீங்கள் வதக்கணும். வெங்காயம் வதங்கினா தான் அந்த மசாலா வந்து நல்லாயிருக்கும். இதில் சின்ன வெங்காயம் நீங்கள் தேவைப்பட்டாலும் நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆயிலோடு சேர்ந்து கொஞ்சம் வதங்கணும். இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா போட போகிறோம். ரொம்ப சிம்பிளான மசாலா தான். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள். இதில் கரம் மசாலா தூள் நம்ம போட மாட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா போடலாம். பட் கரம் மசாலா போடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து மாற்றிவிடும். ஸோ நமக்கு பூரிக்கிழங்கு அப்படிங்கிறது சிம்பிளாக ரொம்ப மசாலா இல்லாமல் இருந்தால் நல்லது. நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும். அப்போ தான் அந்த மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூளில் நல்லா இறங்கும் அந்த உருளைக்கிழங்குல. ஸோ இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கிட்டத்தட்ட மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் நம்ம இதை குக் பண்ணணும். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் வதங்கும் போதே நீங்கள் கேப்சிகம் கூட போட்டுக்கலாம். ஸோ அப்படி போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன் அப்படின்னா கீழே வந்து அடிப்பிடிச்ச மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நீங்கள் கடைசியாக கூட போடலாம். இப்போ போடும்போது கொஞ்சம் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா ஓரளவுக்கு திக்கானா அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு மட்டும் கரைச்சி ஊற்றுவோம். அவ்வளோதான், இதனோட ப்ரொசீஜர் வந்து நமக்கு முடிஞ்சிடும். 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். கலந்துட்டு உருளைக்கிழங்கு மசாலாவில் போட்டுட்டு கிட்டத்தட்ட 5 நிமிஷம், ஏன்னா இதுக்கு பச்சை வாசனை போகணும், அவ்வளோதான். ஸோ இந்த டைமில் தேவைப்பட்ட தண்ணி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இதுலேயே உங்களுக்கு இன்னும் மசாலா தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தக்காளி எல்லாம் கூட போட்டு பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டோம், அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான டேஸ்டான நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. ஸோ இதுக்கப்புறமா நமக்கு கோதுமை மாவு நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 10-15 நிமிஷத்தில் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். முன்னாடி இருந்தோட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ தேய்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சின்ன சின்ன உருளைகளாக பிடிச்சிக்கலாம். நீங்கள் பெரிய பூரி போடுறதுனால ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. நான் வந்து கொஞ்சம் மீடியமாக போடுறேன். இது வந்து நல்லா கிராக்கெல்லாம் இல்லாமல் நீட்டாக உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் தேய்ச்சிக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமானது, நம்ம இதுக்கு வந்து ரொம்ப தின்னாக தேய்க்க மாட்டோம். கொஞ்சம் மாவு தூவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓரளவுக்கு திக்காக தேய்ச்சிக்குவோம். அதுக்காக நீங்கள் ரொம்ப திக்காகவும் தேய்க்காதீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்த அளவுக்கே போதும். இதோடையே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இல்லைனா இதுக்கே வந்து பூரிக்குனே வந்து அந்த நமக்கு ஒரு மிஷின் இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம்னாவே அழகாக வந்துடும். நம்ம சப்பாத்தியும் அதிலே தேய்ச்சிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் பூரி நல்லா வரும். ஸோ நல்லா சூடான எண்ணெயாக இருக்கணும். பூரி போடும்போது நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியமில் வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். நல்ல எண்ணெய் சூடாக இருக்கும்போது தான் அது நல்லா உப்பி வரும். ஸோ இப்படி போட்டுட்டு மேலே கொஞ்சம் ஆயிலை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கன்னா நல்லா உப்பிடும். இது கிட்டத்தட்ட நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் நீங்கள் விட்டு தான் எடுக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் போடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கடைசியாக வரும்போது கூட நீங்கள் மீடியம் கொண்டு வந்துடலாம். ஆனால் இந்த காரணத்தை கொண்டு ஃப்ரை பண்ணும்போது லோ மீடியமில் வைக்கக்கூடாது. ஸோ இதுக்கே வந்து மசாலா பூரி வேணும்னா எக்ஸ்ட்ரா மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், எந்த ஒரு வெடிப்பும் இல்லை, எந்த ஒரு ஆயிலையும் அப்சர்வ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இது ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும், உப்பலாகவே இருக்கும். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ இதுக்கு தான் மைதாவும் ரவையும் போடுறது நமக்கு. நீங்கள் சிம்பிளாக கோதுமை மாவுலேயும் பண்ணலாம். கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் நான் போடுறேன். ஸோ அதே மாதிரி எல்லாமே நம்ம தேய்ச்சி நான் ஒரு 3 பூரி போடுறது வந்து நான் காமிச்சிருக்கேன். எப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ நீங்கள் ரவுண்டாக தான் போடணும்னு இல்லை, நீங்கள் ட்ரையாங்கிளில் போடலாம், இல்லை அப்படின்னா ஓவல் ஷேப்பில் போடலாம். ஸோ குழந்தைகளுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி போட்டு கொடுக்கலாம். இல்லைன்னா ரொம்ப அந்த மாவை ரொம்ப லாங்காக வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி கூட பூரியாக போடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் நான் வச்சுருக்கேன் ரொம்ப நேரமாக. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகுது.
அப்போவும் அந்த பூரி வந்து அப்படியே தான் இருக்குது. நீங்கள் போட்ட உடனே நல்லா உப்பிடிச்சுன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. ஸோ நமக்கு அது கொஞ்சம் வேகணும் எண்ணெயில். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் அதை வந்து ஃப்ரையாக விடுங்க. உடனே எடுத்து ப்ரௌன் ஆகிடுச்சின்னு எடுத்துடக்கூடாது. இன்கேஸ் உங்களுக்கு போட்டோன்னா ப்ரௌன் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அந்த சூடெல்லாம் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் அடுத்த பூரி போடலாம். ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி 3வது பூரியும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு பூரி குழந்தைகளுக்கு க்ரீன் கலரில் வேணும்னா நீங்கள் பாலக்கீரை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் யூஸ் பண்ணலாம், நல்லா ரெட்டாக பிங்க் கலரில் இருக்கும். டொமேட்டோ யூஸ் பண்ணலாம். ஈவன் மஞ்சள் தூளெல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் மஞ்சளாகவும் நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நமக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து இந்திய பூரி வந்து ராகியில் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பாலக் பூரி எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். க்ரியேட்டிவ் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவை மட்டும் வச்சு ஒரு பூரி, அதுவும் வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். வெல்லம் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ராகி பூரியும் பாலக் பூரியும் நான் வந்து உத்தமி கிச்சனில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் காம்பினேஷன். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதுவும் கோதுமையில் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சட்னியும் பண்ண போகிறோம். சிம்பிளான இன்ஸ்டண்ட்டான கோதுமை பணியாரம் தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 10 நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணிடலாம். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கும் இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் அரிசி மாவு, 1/4 கப் ரவை எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 1/4 கப் தயிர், அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து லம்ஸ் இருக்கக்கூடாது, அதாவது கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாவு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, நம்ம இட்லி தோசைக்கு நம்ம கரைக்கிற மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. 20 நிமிஷம் விட்டுறலாம். சீசனிங்க்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுட்டு இதை நல்லா ப்ரௌன் ஆகணும். இதுக்கப்புறமா தேவையான அளவு பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, இஞ்சி, வெங்காயம், அதுக்கப்புறம் பொடி பொடியாக துருவன கேரட்டும் உப்பு போட்டு 1 நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கினா போதும். இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் தண்ணியும் ஊற்றிடாதீங்க. இதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஈனோ போட்டுக்கலாம். ஈனோ போட்டுட்டு கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றினீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றினா அது நல்லா ஆக்டிவேட் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வரும் பணியாரம். இதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சதை போட்டுடலாம். உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள் இருக்கிறோ போட்டுக்கலாம். அதாவது கேப்சிகம், பீட்ரூட் கூட நம்ம போடலாம். முட்டைக்கோஸ் போடலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். 20 நிமிஷம் விடுறதுனால ரவை நல்லா ஊறிடும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பண்ணால் ரவை ஊறாது. 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் அந்த மாவு வச்சுருக்கணும். ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா இரும்பு பணியாரம் கல் எடுத்துகிட்டு ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம பணியாரம் ஊற்றி மூடி வச்சு 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணிங்க அப்படின்னா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாருங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சாலும் கீழே கருகின மாதிரி ஆகிடும், உள்ளே வேகாது. வச்சுட்டு 3 நிமிஷம் நம்ம மூடி வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை திருப்பி போட்டுட்டு திரும்ப வந்து இன்னொரு சைடும் நம்ம இதை நல்லா கிறிஸ்பியாக வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். இதுக்குள்ளே சட்னி அரைச்சிடலாம். இஞ்சி, தேங்காய் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, புளி, தேவையான அளவு உப்பு அரைச்சிட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஓரளவுக்கு திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நமக்கு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. தேவைப்பட்டால் ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பிட்டு நீங்கள் திரும்ப ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ்லேயே இந்த கோதுமை பணியாரம் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ நான் அந்த குழியில் 3/4 வாசி தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முழுசாக ஊற்றி கூட கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துகிட்டு குக் பண்ணலாம்.
நமக்கு ஈனோ போட்டிருக்கிறதுனால நிறைய பபிள்ஸ் க்ரியேட் ஆகும், ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஈனோ வேணானாலும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக பணியாரம் ரெடி. அதாவது புளிக்க வைக்கணும், அதுக்காக தான் நான் 1 மணி நேரம் சொல்கிறேன். மாவு ரெடி பண்ணதுக்கப்புறமா 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் விட்டுட்டிங்கனாலும் நீங்கள் ஈனோவோ பேக்கிங் சோடாவோ போட வேண்டியதில்லை. ஸோ இது வந்து நம்ம குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம், ஈவினிங் குழந்தைய ஸ்கூல் விட்டு வரும்போது. ஸோ இந்த பணியாரம் நான் கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன், நீங்கள் ராகியில் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரவையை மட்டுமே வச்சு பண்ணலாம், அதாவது ரவை அரிசி மாவு மட்டும் வச்சு நம்ம பணியாரம் பண்ணலாம். கோதுமை கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ரவை பண்ணும்போது 1 டேபிள் ஸ்பூன் மைதா கூட போட்டு பண்ணலாம். ஸோ இதிலேயே உங்களுக்கு எக் பணியாரம் பிடிக்கும் அப்படின்னா இதில் ஒரு 2 எக்கை வந்து உடச்சி ஊற்றிட்டு நீங்கள் அப்படி கூட பண்ணலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். அது வந்து ப்ரோட்டீன் ரிச்சுன்னு சொல்லலாம். இதிலேயே நீங்கள் பணியார மாவு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா வச்சு பண்ணலாம், அதாவது ஸ்டஃப்டு பணியாரம் மாதிரி, அதுவுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த பணியாரம் வந்து நான் கார பணியாரம் போட்டிருக்கேன் வெஜிடபிள் எல்லாம் வச்சு. நீங்கள் இதிலேயே வந்து கோதுமையில் ஸ்வீட் பணியாரம் பண்ணலாம். கோதுமை மாவு, ரவை, அரிசி மாவு எல்லாமே சேம் தான். வெல்லம் மட்டும் நீங்கள் கரைச்சி கிட்டத்தட்ட ஒரு கப் நீங்கள் கோதுமை எடுத்துருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றவங்க 1/2 கப் வெல்லம் போட்டுக்கலாம். ஓரளவுக்கு ஸ்வீட் சாப்பிட்றவங்க 1/4 கப் வெல்லம் இல்லைனா 1/3 கப் வெல்லம் நல்லா சிரப் மாதிரி காய்ச்சி இதில் ஊற்றிட்டு நல்லா இட்லி பேட்டர் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மட்டும் பேக்கிங் சோடா போட்டுட்டு நீங்கள் ஊற்றலாம். அதுலேயே வந்து முந்திரி, திராட்சை, தேங்காய் எல்லாம் துருவி போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த வீடியோ நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். ஸோ இது உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நீங்கள் ராகியில் பண்ணலாம், ரவையில் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் மைதாவில் கூட நீங்கள் பண்ணலாம். அரிசி மாவும் தயிரையும் வச்சு பண்ணலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ரவா பொங்கலும் அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கி இல்லாமல் பர்ஃபெக்டாக ஹோட்டலில் செய்கிற மாதிரியே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும். எப்போவுமே ஒரே மாதிரி ரைஸில் வந்து நம்ம பொங்கல் சாப்பிட்றதுக்கு ரவா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு யூனிக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு அப்படியே சாஃப்டாக இருக்குன்ட்டு. நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இது பிகினர்ஸ்லேருந்து பேச்சுலர் வரைக்கும் ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுக்கு 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ப்ரௌன் ஆகாத மாதிரி ரோஸ்ட் பண்ணணும். இதை வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் டைரெக்டாக கூட போட்டு வேக வைக்கலாம். இப்படி ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை வாஷ் பண்ணி ஆகணும். ஒரு 1.25 கப் ரவை எடுத்துக்கலாம். இதையும் ஒரு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ரோஸ்ட் பண்ண ரவையாக இருந்தால் நீங்கள் அப்படியே போட்டுடலாம். இதை எடுத்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம். இப்போ வாஷ் பண்ண பாசிப்பருப்பை ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு அந்த 1/4 கப்புக்கு ஒரு 2 கப் தண்ணி ஊற்றலாம். ஏன்னா பாசிப்பருப்பு முதல்ல நல்லா வேகணும். ஓப்பனில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். நம்ம மார்னிங் அவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணி பண்ண முடியாது. ஸோ 4 விசில் விட்டுருங்க, ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும், நல்லா சாஃப்டாக வெந்துடும். இதை வந்து நம்ம பாசிப்பருப்பை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ நல்லா வெந்துடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த தண்ணி கொஞ்சம் வந்து நம்ம குறையிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கலாம், இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ தண்ணி எல்லாமே நல்லா குறைஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட 6 கப் தண்ணி ஊற்றணும். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி ஊற்றுற மாதிரி தான். நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி வைக்க மாட்டோம், விசிலெல்லாம் விட போகிறதில்ல. இதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பேன் மெத்தட் தான். நல்லா வந்து பொங்கி வருது, நல்லா கொதிக்குது. இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ரவை போடும்போது எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் ரவையை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி போடணும், ஒரே இடத்துல போடக்கூடாது. அது போட நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டிங்க அப்படின்னா போட்ட உடனே கட்டிடும், அப்போ நமக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் அப்படி ரொம்ப ஹை ஹீட்டில் இருந்ததுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ரொம்ப ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதை மூடி 1 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வைப்போம், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுவோம். 1 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணாமல் இருக்கக்கூடாது, அதுலேயே அது வெந்துடும். ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இதுக்குள்ளே சட்னிக்கு வந்து தேங்காய் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, உப்பு, புளி கூட நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம், பொட்டுக்கடலை. ஸோ அவ்வளோதான். இது தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கலாம்.
ஸோ நீங்கள் கரகரப்பாகவும் அரைக்கலாம், திக்காக அரைக்கலாம், தண்ணி மாதிரி அரைக்கலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான். வரமிளகாய் கூட போட்டு அரைக்கலாம், வரமிளகாய் பூண்டு கூட. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், அது நல்லா வெந்துடுச்சு. கரெக்டாக அந்த நெய் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. உங்களுக்கு அந்த தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கா? தண்ணி இல்லை, அது வந்து நெய் தான். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா சூடாக தான் இருக்கும். உப்புமா பொங்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக ஆறாது. உங்களுக்கு எடுத்து போட்டு காட்டுறேன். அப்படியே இந்த வலிக்கு விழுற மாதிரி இருக்கும் அந்த ஸ்பூன்லேருந்து. இப்போ இதுக்கு சீசனிங் பண்ணணும், தாளித்து கொட்டணும். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகம், மிளகு, முந்திரி, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டுக்கணும். இது நல்லா வந்து பொங்கலே நல்லா காரமாக நல்லா சூப்பராக இருக்கும். அந்த பச்சை மிளகாய் எல்லாம் போகிறதுனால கொஞ்சம் மிளகு கூட நீங்கள் நுணுக்கி போடலாம். நெய் அதிகமாக பிடிக்கும்னு நினைக்கிறவங்க 1/4 கப் கூட நீங்கள் ஊற்றி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜென்டலாக எல்லாமே படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த நேரத்துலையும் நீங்கள் ரொம்ப வேகமாக கலக்குனீங்க அப்படின்னா அது களி மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்தோன்னா விழணும், அதுதான் பதம்னு அர்த்தம். நான் மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போடுறேன். எதுக்காகனா இந்த உப்புமா கொஞ்சம் நேரம் இருந்தால் கூட வறண்டு போகாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு கரண்டியில் எடுக்கும்போது அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே வரும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் 1/2 மணி நேரம் வச்சுருந்தா கூட அந்த உப்புமாவோட டேஸ்ட்டு மாறாது நமக்கு, அந்த நெய் வந்து மேலே விட்டதுனால. இந்த ரவா பொங்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் விடவே உங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுலேயே நான் வந்து கோதுமை ரவை, அதாவது கொங்கு நாடு கிராமத்தில் இருக்க சம்பா கோதுமை ரவை ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்கும், ரொம்ப சன்னமான ரவை. ஸோ அதுலேயும் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ராகியும் ரவையும் வச்சு ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட், ராகி ரவா பொங்கல், ராகி ரவா உப்புமாவும் போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எப்படி வந்து அவலை வச்சு ஒரு இன்ஸ்டண்ட்டான இட்லி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தக்காளி சட்னி பர்ஃபெக்டான காம்பினேஷனில் பண்ண போகிறோம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் காம்பினேஷன் சொல்லலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமானதுன்னு சொல்லலாம். பிகினர்ஸ்லேருந்து எல்லாருமே இதை ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1/2 கப் அவல் எடுத்துக்கலாம். இதை வந்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம், ரொம்ப ஃபைனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் 1 கப் இட்லி ரவை எடுத்துக்கலாம். ஸோ அதையும் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் தயிர் 1/2 கப் போட்டுக்கலாம். தண்ணி ஒரு 1/2 கப் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்லி மாவு மாதிரி நம்ம கரைச்சி வச்சுக்கணும். கரைச்சிட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுருவோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இட்லி ரவை கண்டிப்பாக ஊறணும். நார்மல் ரவையோட கொஞ்சம் கடினமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு இது கொஞ்சம் டைம் கொடுத்தாகணும். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு நல்லா இன்னும் ஹெல்த்தியாக வேணும்னா ராகியோ இல்லை கம்பு மாவோ இதில் போட்டுக்கலாம். தினை மாவு கூட இருக்குது, எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ 20 நிமிஷம் விட்டுறலாம். இதுக்குள்ளே நம்ம தக்காளி சட்னிக்கு ஒரு 5 தக்காளி எடுத்துக்கலாம். பூண்டு, அதுக்கப்புறம் வரமிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம், புளி, அதுக்கப்புறமா உப்பு, இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வதக்கணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இதில் தேவையான அளவு கறிவேப்பிலை, பெருங்காயம் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச தக்காளி விழுது அதையும் போட்டுட்டு நம்ம நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம மூடி வச்சு அதை வேக வைக்கணும். பச்சை வாசனை போனால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தக்காளி சட்னி நல்லாயிருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு திக்காக வேணுங்கிற பட்சத்தில் ஒரு 5 நிமிஷம் இது கொதிச்சதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இட்லி மாவு கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா நம்ம ரோட் சைடு தக்காளி சட்னி மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ அந்த வீடியோவும் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம் உத்தமி கிச்சனில். இப்போ இது வெளியே தெறிக்க ஆரம்பிக்கும், அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா மூடி வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தக்காளி எப்போவுமே கொஞ்சம் புளிப்பு சுவையாகவே அதிகமாக இருக்கும், அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும். பிடிக்காதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ இல்லை சுகரோ ஏதாவது ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு திக்காகிடுச்சு, இது வந்து நமக்கு போதுமானது. இதுக்கப்புறமா 20 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த ரவைனா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு, அந்த தயிர், அந்த தண்ணி எல்லாத்தையும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி நமக்கு இட்லி மாவு மாதிரி நல்லா திக்காக வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து ரன்னியாக இருக்கக்கூடாது.
ஸோ இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தட்டை இட்லி மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இட்லி ரவை, உளுந்து, அதுக்கப்புறம் அரிசி கூட உங்களுக்கு தேவையில்லை. இட்லி ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதில் ஈனோ 1 டேபிள் ஸ்பூனும் தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். ஈனோ உங்கள்கிட்ட இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணலாம். இல்லை அப்படின்னா பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் கூட நீங்கள் போடலாம். இந்த மாதிரி இருந்தால் தான் இட்லி ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போது நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா தடவி விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வாழையில போட்டு கூட நீங்கள் ஊற்றலாம். வாழையிலையோ இல்லை வந்து தொன்னையில் கூட நீங்கள் ஊற்றலாம். இதுலேயே வந்து உங்களுக்கு தாளித்து கொட்டணும் அப்படின்னா கடுகு, கறிவேப்பிலை, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இதில் நீங்கள் போடலாம். இன்னும் ஹெல்த்தியாக வேணுங்கிற பட்சத்தில் கேரட்டை துருவி போடலாம். பீட்ரூட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் பாலக்கீரை எல்லாம் யூஸ் பண்ணும்போது பாலக்கீரை, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், ஜீரகம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு கிட்டத்தட்ட 10 to 15 மினிட்ஸ் வெந்தது அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இன்கேஸ் உங்கள்கிட்ட இட்லி ரவை அப்படிங்கிறது இல்லாத பட்சத்தில் நீங்கள் நார்மல் ரவை கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் கூடிய சீக்கிரமாக இது வந்து ராகியில் வீடியோ போடுறேன், எப்படி நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் இதை செய்யலாம். பேச்சுலர்ஸாக இருந்தால் இட்லி மாவு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இம்மீடியட்டாக அவல், அதுக்கப்புறம் இட்லி ரவை இருந்ததுன்னா போட்டு செய்யலாம். இது வந்து மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்குமே உங்களுக்கு இந்த இட்லி சாஃப்டாகவே இருக்கும். அப்படி உங்களுக்கு இட்லி மீதி ஆகிடுச்சுன்னா கூட நீங்கள் இட்லி உப்புமா கூட பண்ணிக்கலாம். இதுலேயே நீங்கள் ராகி போட்டு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கம்பு, சோளம் கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது இந்த எல்லா ரெசிபிலையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பீஸா தான் பார்க்க போகிறோம். குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு ரெசிபி. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச பீஸா எப்படி வந்து வீட்லேயே சிம்பிளாக பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோடு சேர்த்து பீஸா சாஸ் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம கடையில் வாங்க வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம டோ ரெடி பண்ணணும். அதுவும் வந்து பர்ஃபெக்டாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா லூக் வார்ம் வாட்டர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஸோ அப்போ தான் அந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கப் மாவு போடணும். மைதாவோ இல்லை கோதுமை மாவோ, கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும். இந்த டோ சாஃப்டாக இருந்தால் தான் அந்த பீஸா வந்து பேக் ஆகும்போது கிராக் இல்லாமல் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நம்ம பிசையணும். நம்ம எப்படி சப்பாத்தி மாவு பிசையுமோ அதே மாதிரி தான் இதுவும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் பிசைஞ்சதுக்கப்புறமா பட்டர் போடுவோம். பட்டர் போட்டு பிசையும் போது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்லா ஷைனிங்காக வந்துடும். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன பீஸா தான் பண்ணுறேன், ஒரு மீடியம் சைஸ் பீஸா. அதனால் 1 கப் மாவு போட்டிருக்கேன். நீங்கள் அதிகம் வேணும்னு நினச்சிங்கன்னா இதுலேயே நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இந்த மாவில் 1 டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிட்டு 2 மணி நேரம் இந்த டோ வந்து ரைஸ் ஆகணும், அதாவது 2 மடங்கு பெருசாகணும். அது வரைக்கும் நம்ம ஒரு வார்மான பிளேஸில் வைக்கணும். மூடி போட்டு மேலே ஒரு கிளாத் எதுனா போட்டு வச்சுருங்க. பீஸா சாஸ்க்கு 4 தக்காளி எடுத்துகிட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் வேக வைக்கணும். இப்படி வேக வைக்கிறதுனால தக்காளியில் இருக்க பச்சை வாசனை போயிடும். தண்ணியை வடிச்சிட்டு இந்த ஸ்கின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த நடுவில் இருக்க பார்ட் இருக்கிறதுல அதை ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நல்லா சாப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுட்டு தண்ணியே ஊற்றாமல் நம்ம அரைக்கணும். தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க, நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். நீங்கள் வந்து பேசில் லீவ்ஸ் எல்லாம் இல்லைன்னு கவலைப்பட வேணாம், அதே டேஸ்ட்டுக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ மிக்சியில் போட்டு நான் சொன்ன மாதிரி தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு, வெங்காயம், ஒரு 4 பூண்டு வெங்காயத்தையும் ஃபைனாக வந்து சாப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க. இதுக்கப்புறம் அந்த பியூரி ஊற்றிக்கலாம், டொமேட்டோ பியூரி. எக்ஸ்ட்ரா அந்த லம்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கூட நீங்கள் எடுத்துடலாம். இல்லை அப்படியே கூட மசிச்சு கூட நீங்கள் விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டேன்.
இதில் சீசனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் பீஸா சீசனிங், பெரி பெரி ஸ்பைஸ் மிக்ஸ் போட்டிருக்கேன், அப்புறம் உப்பு கொஞ்சம், அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இல்லைன்னா தக்காளி மட்டுமே போட்டிங்கன்னா ஸ்வீட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன வேணுமோ அதை வந்து போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த தண்ணி எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அது வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணிச்சு பர்ஃபெக்டான சாஸ் இதுதான். உங்களுக்கு அந்த மனம் அப்படிங்கிறது கரெக்டாக வரும். ஸோ நான் செஞ்ச மாதிரி அளவில் நீ செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 வீக் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது நீங்கள் ப்ரெட்டில் போட்டுக்கலாம், தோசையில் போடலாம், தோசையில் போட்டு மேலே சீஸ் போட்டும் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். பீஸா பால்ஸ் பண்ணும்போது அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் ஒரு பேசிக் சாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது கடையில் விலை அதிகமாக கிடைக்கிது. ஸோ நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாம். இப்போது பீஸா பேக் பண்ணுறதுக்கு நான் பட்டர் தடவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து மாவு தூவி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இது இப்படி ரெடி பண்ணுறதுனால உங்களுக்கு ஒட்டாமல் வரும். எக்ஸ்ட்ரா மாவை கூட நீங்கள் எடுத்துருங்க. ஸோ இப்போ பாருங்கள் 2 மடங்கு பெருசாகிடுச்சு. ஸோ இதை ஓரளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது திக்கான ஷீட் மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு கொஞ்சம் மாவு போட்டதுனால அப்படி இருக்குது. ஒரு மீடியம் பீஸாக்கு எவ்வளோ வருமோ அவ்வளோதான் நான் மாவு போட்டிருக்கேன். ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஒரு 3-4 பேர்த்துக்கு இந்த பீஸா வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த டோ நல்லா ஷைனிங்காக இருக்குது. இப்போ மாவு தூவிட்டு நான் சொன்ன மாதிரி திக்காக தேய்ச்சிக்கோங்க. ஸோ இப்படி தேய்க்கிறதுனால என்னாகும் அப்படின்னா நமக்கு எல்லாமே ஈவனாக வரும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கையில் கூட மாவை கொஞ்சம் தடவிட்டு கையிலேயே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிகினர்ஸாக இருக்கட்டும், பேச்சுலர்ஸ் இல்லை குழந்தைங்க பீஸா செய்யணும்னு நினச்சிங்கன்னா கூட இது மாதிரி நீங்கள் வந்து தேய்ச்சிக்கலாம். முதல்ல இந்த டைமில் மாவு நல்லா தூவிட்டு தேய்க்கணும். இதில் ஈஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த கீழே வந்து ஒட்டை பார்க்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ தேய்க்கும் போது உங்களுக்கு அந்தளவுக்கு ஈவனாக வரலன்னா கூட கையில் வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கரெக்ட் ஆகிடும். ஸோ சரியாக ரவுண்டாக தான் வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம பிளேட்டில் எடுத்து போட்டு பேக் பண்ணுற பிளேட் எடுத்து போடும்போது அதுக்கப்புறம் நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திக்னஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின் க்ரஸ்டான பீஸா மாதிரி நமக்கு ஆகிடும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த ஈஸ்ட் வந்து போட்டிருக்கனால கீழே ஒட்ட பார்க்கும். அதனால தான் நான் அதிகமாக மாவு போட சொன்னேன். இப்போ இந்த பிளேட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஈவனாக பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மிடில் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி இருக்கணும். எட்ஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அது எதுக்காக அப்படின்னா சாஸும் நம்ம சீஸ் எல்லாம் போடும்போது பேக் ஆகும்போது அது வழிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக தான். இப்படி வந்து நீங்கள் விரல்களில் ஷேப் பண்ணிக்கலாம். அப்போது நீங்கள் ஊற்றுற சாஸ் எல்லாம் வந்து பேக் ஆகும்போது கீழே போகாது. அதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். எக்ஸாக்டாக இதெல்லாம் பண்ணுறதுனால நமக்கு கடையில் கிடைக்கிற அதே வந்து ஷேப்பில் வரும். இப்போது நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா பேக் ஆகும்போது உங்களுக்கு உப்பாமல் இருக்கணும். உங்களுக்கு நடுவில் உப்பிடுச்சு அப்படின்னா மேலே சாஸ் போட முடியாது. இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் பேக் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் மேலே வந்து ஒரு பச்சை வாசனை வராமல் இருக்கும். மிடில் 5 மினிட்ஸ் வந்து ஒரு 180 டிகிரியில் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் எதில் வேணாலும் பண்ணலாம், ஓடிஜி இல்லை அவன். அதுக்கு முன்னாடி 10 மினிட்ஸ் 250 டிகிரியில் ஓடிஜி இல்லை அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் தான், 3 to 5 மினிட்ஸ் போதும் பேக் ஆனது. நம்ம எடுத்துடலாம். இதுக்கப்புறம் நம்ம சாஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த ஸ்டெப் வேணாம் அப்படின்னா கூட நோ ப்ராப்ளம், ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாகவே போட்டுக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸா சாஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது.
டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடையில் கிடைக்கிறத விட பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எப்படின்ட்டு. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அந்த எட்ஜஸ்க்கு வேணால் மிடில் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே மொசரல்லா சீஸ், உங்கள்கிட்ட எந்த சீஸ் உங்களுக்கு பிடிக்குமோ, எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு போது சீஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம இது மாதிரி போட்டு கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் எவ்வளோ இருக்கும், ஆனால் உங்களுக்கு ஹெவியாலாம் ஒன்றும் தெரியாது. எக்ஸ்ட்ரா ஏதாவது உங்கள்கிட்ட வேறு ஏதாவது சீஸ் இருந்தனாலும் போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் பீஸா சீசனிங் போடுறோம். தேவைப்பட்ட பெரிய பெரிய ஸ்பைஸ் மிக்ஸ் போட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து சால்ட் தூவலாம், மிளகு தூவலாம். தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் பிடிக்குன்னா சிக்கனை வந்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா க்யூப்ஸாக இதில் வந்து போட்டுக்கலாம். மேலே 1 டீஸ்பூன் ஆயில். ஏன் அப்படின்னா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வந்து கிறிஸ்பி ஆகணும், அதுக்காக. ஸோ இதுக்காக கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க ஓடிஜியில் அவனில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பேக் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 to 40 மினிட்ஸ் ஆகும். 190 டிகிரியில் நீங்கள் பேக் பண்ணணும். கடாய் ப்ரெஷர் குக்கர்னால் 40 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள். மிடில் வந்து செக் பண்ணிக்கோங்க, அந்த க்ரஸ்ட் வந்து ப்ரௌன் ஆச்சா, வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிறிஸ்பி ஆகிடுச்சான்னு நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரௌனாக வேணும், கிறிஸ்பியாக வேணுங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கணும். ஒரு சிலருக்கு நல்லா வந்து கிறிஸ்பியாக, அதாவது ப்ரௌனாக இருந்தால் பிடிக்கும். ஸோ பாருங்கள், நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாஃப்டாக இருக்கும். மேலே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாகி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்குது. நம்ம மொசரல்லா போட்டதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த சாஸ்க்கு மொசரல்லாக்கும். இதை வந்து இமீடியட்டாக சாப்பிடுங்க, ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட வேணாம். ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயும் நிறைய ரெசிபிஸ் இருக்குது. சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.in வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.